Next question பாருங்க. In the broadband decoupled carbon-13 NMR spectrum, the number of signals appearing for the bicyclooctane A to C respectively கேட்டிருக்காங்க சரிங்களா. ஸோ கார்பன்-13 NMRல உங்களுக்கு நம்பர் ஆஃப் சிக்னல் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. இந்த 3 மாலிகுல் A, B, C கொடுத்துருக்காங்க சரிங்களா. ஸோ நமக்கு பாருங்க A, B, C நமக்கு தெரியும். B வந்து இப்போ தான் டிஸ்கஸ் பண்ணோம். இது வந்து நமக்கு 2 சிக்னல் கொடுக்கும். ஸோ லாஸ்ட் எக்ஸாம்பிளில் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். இதுதான் ஆன்சராக வந்தது. 2 சிக்னல் கன்ஃபார்மாக நமக்கு தெரியும். அப்போ ஏ ஸோ நமக்கு பி வந்து 2 சிக்னல் வரணும். இங்கே வரணும், இங்கே 4 கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரெண்டுமே இன்கரெக்ட். ஸோ நமக்கு இதில் தான் 2 இருக்குது சரிங்களா. அப்போ பி அண்டு டியில் தான் ஆன்சர் இருக்குது. பி அண்டு டியில் தான் ஆன்சர் இருக்குது. நெக்ஸ்ட் ஏவை பாருங்கள். ஸோ இதில் நமக்கு பேனா சிமெட்ரி கட் பண்ணோம் அப்படின்னா ஸோ நம்ம இதுவும் ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணதா. ஸோ நமக்கு ஹரிசாண்டலாகவும் வெர்டிகலாகவும் ஒரு பிளேன் இருக்குது. ஸோ இப்போ 1, 2, 3. ஸோ நமக்கு ஏ வந்து 3 வரணும். ஸோ இதுலேயும் 3 இருக்குது, இதுலேயும் 3 இருக்குது சரிங்களா. அப்போ ஃபைனல் ஒன்று தான் சியை கண்டுபிடிச்சா தான் நம்ம ஆன்சர் சொல்ல முடியும். ஸோ நமக்கு இதில் பிளேனா சிமெட்ரி கட் பண்ணி பாருங்கள். பிளேனா சிமெட்ரி இதில் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. அப்போ நமக்கு உங்களுக்கு புரிய மாதிரி போட்டலாம். இந்த கார்பன் வழியாக பிளேனா சிமெட்ரி போடும்போது ஸோ இது இந்த கார்பன் சென்டரில் ஸோ இந்த இப்படி போய் சென்டரில் போயிட்டு இப்படி போடக்கூடாது, உங்களுக்கு புரியாமல் அப்படி இருக்காது, அப்படி ட்ரா பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இந்த கார்பன் வழியாக போகும் சரிங்களா. இப்படி பிளேனா சிமெட்ரி போடணும். அப்போ நமக்கு இந்த கார்பனும் இதுவும் சேம் சிக்னல் கொடுக்கும். இதுவும் நமக்கு சேம் சிக்னல் கொடுக்கும். இதுவும் உங்களுக்கு சேம் சிக்னல் கொடுக்கும். ஸோ இது ஒரு சிக்னல், இது ஒரு சிக்னல். டோட்டலாக எவ்வளோ இருக்குது பாருங்கள். ஸோ இந்த பிளேனுக்கு இந்த பிளேன் டு இந்த பிளேன் வரைக்கும் எவ்வளோ கார்பன் இருக்கோ அதுதான் அந்த ஆன்சர். நமக்கு 1, 2, 3, 4, 5 நமக்கு 5 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கார்பன் தான் இருக்குது. ஸோ நமக்கு இது கிடைக்கக்கூடியது 5 சிக்னல். ஸோ நமக்கு ஆப்ஷன் நம்பர் டி இன்கரெக்ட். பி தான் கரெக்ட். இதில் தான் 5 சிக்னல் வருது. ஸோ இந்த கொஸ்டின்ஸ்க்குரிய ஆன்சர் பி தான். ஸோ இதுதான் ஆன்சர் ஏ, பி, சிக்கு. பாருங்கள் ஃபர்ஸ்ட் மாலிகுல் ஏ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 சிக்னல் கொடுக்குது. பி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கார்பன் தான் இருக்குது, 2 சிக்னல் தான். சி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 சிக்னல் கொடுக்குது. ஸோ நம்ம இதுதான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர்.